இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தனது 72வது பிறந்த நாளை கொண்டாடி வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து 4 மணி நேரத்திற்கு மேலாக கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களை சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன். தொடர்ந்து 4 மணி நேரத்துக்கு மேலாக கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்து வராங்க. இது தொடர்பான மேலும் விவரம். வணக்கம். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்களது 72வது பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணா அறிவாலயத்தில் கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கு மேலாக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுடைய வாழ்த்துக்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெற்று வருகிறார். தனது 72வது பிறந்த நாளை ஒட்டி இன்றைய தினம் காலை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அண்ணா மற்றும் கலைவர் நினைவிடத்தை மரியாதை செலுத்திய பிறகு பெரியார் நினைவிடம் அதே போல கோபாலபுரம் இடத்திற்கு சென்று தனது தயாரிடம் ஆட்சி பெற்று அதன் பிறகாக தனது குடும்பத்தினரோடு கேக் வெட்டி கொண்டாடிய பிறகு அண்ணா அறிவாலயத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை புரிந்த தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளோடு கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கு மேலாக தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நிர்வாகிகளோட வாழ்த்துக்களை பெற்று வருகிறார். காலை சரியாக 10 மணிக்கு தொடங்கிய இந்த நிகழ்வு தற்பொழுது வரைக்கும் கிட்டத்தட்ட மதியம் 1 மணிக்கு மேலாகியும் கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கு மேலாக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடைய வாழ்த்துக்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெற்று வருகிறார். தொடர்ச்சியாக அண்ணா அறிவாலயத்திற்கு வரக்கூடிய தொண்டர்களுக்கு மதிய உணவு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழகம் முழுவதும் முதலமைச்சர் அவர்களது பிறந்தநாளை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் பல மாவட்டங்களிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கு மேலாக நின்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளின் பிறந்தநாள் வாழ்த்துக்களை பெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.